ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே யோவான் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வரும் மிருகம் என்று சொல்லி அவர் இங்கே கூறுகிறார். 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் பூமியிலிருந்து எழும்பி வரும் மிருகம் என்று சொல்லி ஒரு காரியத்தை கண்டு எழுதுகிறார். 18வது வசனத்தில் 666 என்கிற எண்ணை குறித்து இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். 3 தலைப்புகளின் கீழாக 3 நாட்களாக நாம் இந்த செய்தியை நாம் தியானிக்கப் போகிறோம். முதல் 10 வசனங்களிலே சமுத்திரத்திலிருந்து எழும்பி வரும் மிருகம் என்று சொல்லி பார்க்கிறோம். சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த அந்த மிருகமானது அந்தி கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 12வது அதிகாரத்தில் அங்கே வலு சர்ப்பத்தை குறித்து பார்த்தோம். அது சாத்தானை அது அடையாளப்படுத்துகிறதாக இருந்தது. ஆண்டவர் எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி இருக்கிறாரோ அதே போல் சாத்தானும் தன்னை அடையாளப்படுத்துகிறதற்கு சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி என்கிற 3 காரியங்களை மக்களுக்கு அவன் காண்பித்து தன்னை தேவனைப் போல அவன் உயர்த்துகிறவனாக காணப்படுகிறான். 12வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் தேசத்தை அத்தனையாக உபத்திரவ நாட்களிலே வேதனைப்படுத்தும்படியாக அதிகாரம் பெற்றவனாக, முழு அதிகாரம் பெற்றவனாக வானத்திலிருந்து அங்கே தேவதூதர்களால் தள்ளப்பட்டு பூமியில் அவன் முழுமையாக அவன் இறங்கி வந்தபொழுது 1260 நாட்கள், கடைசி 3.5 வருடங்கள், 7 ஆண்டுகளிலே 3.5 வருடங்கள் அதிகமாக இங்கே ஆண்டவரை உபத்திரவ நாட்களிலே ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களை அத்தனையாக வேதனைப்படுத்தக்கூடியவனாக இருந்தான் என்று 12வது அதிகாரத்திலே கற்றுக்கொண்டோம். அவனுடைய அந்த வலு சர்ப்பத்தினுடைய ஆதரவு பெற்றவனாக, ஒரு அரசியல் தலைவனாக சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகமானது காணப்படும் என்கிறதைத்தான் இந்த 10 வசனங்களிலே நாம் பார்க்க போகிறோம். அதிகாரம் தேவனுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் இடையில் உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தை தான் இங்கே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சமுத்திரத்திலிருந்து அந்த வரக்கூடிய மிருகமானது அந்தி கிறிஸ்துவினுடைய தலைமையில் அது இயங்கும். 10 தேசங்களை கொண்ட ஒரு கடைசி பெரிய அரசாங்கமாக இந்த பூமியிலே அது காணப்படும். கடல் என்று இங்கே பயன்படுத்தப்படுகிற வார்த்தையானது பல தேசங்களை குறிப்பதற்காக இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. சாத்தான் தனது வல்லமையை, அதாவது வலு சர்ப்பமானது தன்னுடைய வல்லமையை இந்த அரசுக்கு கொடுத்து தேவனுக்கும் அவரது மக்களுக்கும் எதிராக அது கிரியை செய்ய வைப்பதற்காக அதிகாரம் முழுவதையும் கொடுக்கும் என்று சொல்லி வசனம் 2 நாம் பார்க்கிறோம். இந்த மிருகமானது, அதாவது அதே மிருகத்தை குறித்து தான், அது சிறுத்தையை போல் இருந்தது. அதனுடைய கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதனுடைய வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை தானியேல் புத்தகத்தில் 7வது அதிகாரத்திலே நாம் இதனுடைய காரியங்களை குறித்து தானியேல் கண்டு எழுதியிருக்கிறதை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மிருகத்தினுடைய காரியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த மிருகமானது அரசியல் தலைவனாக இது இருக்கும். இது ஒரு மனிதனையே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. வலு சர்ப்பமானது இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு தன்னுடைய முழு அதிகாரத்தையும் அந்த 7 ஆண்டுகளிலே 3.5 ஆண்டுகள் அதிகமாக 1260 நாட்கள் அதிகமாக அவன் கொடுப்பான். இறுதி காலத்தில் தோன்றுகிற ஒரு புறஜாதி பேரரசினுடைய தலைவனாக இந்த அந்தி கிறிஸ்து இருப்பான். சாத்தானின் உலக பேரரசு அவனுக்கு ஒரு பெரிய பேராசை, உலகத்தை முழுவதையும் ஆளணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மிகுந்த ஒரு பேராசை. 10 நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பின் ஒரு முழு வல்லமையை பெற்ற சாத்தானின் ஆசி பெற்ற ஒரு விருப்ப தலைவனாகத்தான் இந்த அந்தி கிறிஸ்து காணப்படுவான். 10 நாடுகளின் கூட்டமைப்பினுடைய முழு வல்லமை பெற்ற சாத்தானின் ஆசி பெற்ற தலைவன் இவனை பற்றிய குறிப்புகளை நம்ம எசேக்கியேலில் 28வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிற, அங்கே எசேக்கியேல் மூலமாக அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தீரு
ராஜா என்று சொல்லி அவனுடைய கேரக்டர் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அங்கே 28வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிறோம். அரசியல் தலைவன் ஒருவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுப்புத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், இரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். இது ஒரு பெரிய அரசியல் தலைவன் அந்தி கிறிஸ்து. ஆகவே எசேக்கியேலில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த கடைசி இறுதி அரசில் இவைகள் எல்லாமே நடக்கும். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினால் உன் பொருளை பெருக பண்ணினாய், உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்குகிறபடியினால் இதோ ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறுதேசத்தார் உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள், உன்னை பூமியிலே விழத் தள்ளுவார்கள். நீ சமுத்திரத்தின் நடுவே கொலையுண்டு சாகிறவர்களைப் போல சாவாய். உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்லுவாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்லவே. மறுதேசத்தாரின் கையினால் நீ விருத்த சேதனம் இல்லாதவர்கள் சாவது போல் சாவாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எசேக்கியேல் தான் இங்கே பழைய ஏற்பாட்டில் முதல் முறையாக அந்தி கிறிஸ்துவினுடைய காரியங்களை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து தானியேலுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். 7வது அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில், அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும், அதாவது மற்ற அரசாங்கங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாக இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. 10 தேசங்களினுடைய கூட்டமைப்பில் தான் இந்த ஆட்சியை உலகம் முழுவதிலும் அந்தி கிறிஸ்து நடத்துவான். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்ததென்று தானியேல் அவர் தரிசனங்களிலே கண்டு எழுதுகிறார். இதே அதிகாரத்தில் 8வது இதே அதிகாரத்தில் 20லிருந்து 26 வரையிலும் இதே காரியங்களை தான் சொல்லுகிறார். அதன் தலையிலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளையும் பேசும் வாயை உடையதுமாய் மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாக தோன்றுமாயிருக்கிற அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன். நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும் காலம் வருமட்டாகும். அந்த 1000 வருட அரசாட்சி வருகிற காலம் வரையிலும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன் என்று சொல்லி இங்கே தானியேல் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியை குறித்து தெளிவாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். 8வது அதிகாரத்திலும் 23லிருந்து 25 வரையிலும் இதே காரியத்தை தான் சொல்கிறார். அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அவனுடைய வல்லமை பெருகும். ஆனாலும் அவனுடைய சுய பலத்தினால் அல்ல, அவன் அதிசய விதமான அழிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவனுக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான் என்று சொல்லி இங்கே தானியேல் 8வது அதிகாரத்தில், அதைத் தொடர்ந்து 9வது அதிகாரத்தில் எழுதுகிறார். 11வது அதிகாரத்தில் எழுதுகிறதை எல்லாம் நாம் வேதத்திலே தொடர்ச்சியாக நாம் பார்க்க முடியும். இதனை பவுல் எழுதும் பொழுது
2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3-10 வரையிலும் இந்த காரியங்களை குறித்து எழுதுகிறார். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னை தேவனென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அதாவது இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற காலம். இந்த காலத்தில் முழுமையாக அவன் இன்னும் வெளிப்படாதபடி ஆண்டவர் அதை தடை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே பவுல் தொடர்ந்து எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். 10ஆம் வசனம் வரையிலும் இதை தெளிவாக காண முடியும். இங்கே யோவான் வெளிப்படுத்தல் 13:1-10 வரையிலும் சொல்லுகிறார். 17வது அதிகாரத்திலும் 8ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மிருகம் இது ஒரு மனிதனை, ஒரு அரசியல் தலைவனை, 10 நாடுகளின் கூட்டமைப்பை கொண்டு இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்கிற அந்தி கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து, தானியேல் புத்தகத்திலிருந்து, தெசலோனிக்கேயர் நிருபத்திலிருந்து, வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நம்ம ஒரு சில கருத்துக்களை நாம் இதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அவன் இஸ்ரவேலினுடைய வரலாற்றில் கடைசி காலத்தில் அவன் தோன்றுவான் என்பதை தானியேல் 8வது அதிகாரம் 23 நம்ம பார்த்தோம். கர்த்தரின் நாள் வரை அவன் தோன்ற மாட்டான். 1 தெசலோனிக்கேயர் 2:2. இதை ஆவியானவர் தடை செய்து கொண்டிருக்கிறார். அவனது வெளிப்படுதலை தடை செய்கிறவர் ஆவியானவர் தடுத்து வருகிறார் என்பதைத்தான் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம். விசுவாசிகளின் சேர்க்கப்படுதலுக்கு பின்பாகத்தான் இவன் வெளிப்படுவான். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1-3 வரை. அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் இந்த அந்தி கிறிஸ்து உலகத்திலே தோன்றுவான். அவன் சமுத்திரத்திலிருந்து எழும்புவதினால் புறஜாதியனாக இருக்கக்கூடும் என்கிற கருத்துக்கள் இன்றைக்கு வேத ஆராய்ச்சியாளர்களால் உறுதி செய்யப்படுகிறது. இஸ்ரவேலில் தான் கோத்திரத்தானாக கூட இருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால் அந்த 1,44,000 என்கிற அந்த பட்டியலிலே இஸ்ரவேல் கோத்திரத்திலே தான் கோத்திரம் குறிப்பிடப்படாதபடியினாலே ஒருவேளை அந்த கோத்திரத்திலிருந்து வரக்கூடும் என்று சொல்லுகிற கருத்துக்களும் காணப்படுகின்றன. ரோம பேரரசை சார்ந்தவனாக இருப்பான் என்கிற கருத்துக்கள் காணப்படுகிறது. எருசலேமை அழித்த மக்களை கூட அவன் சார்ந்தவனாக இருக்க முடியும் என்பதற்கு தானியேல் 9வது அதிகாரம் 26வது வசனத்தை அடையாளம் காட்டுகிறார்கள். அவன் புறஜாதிகளின் இறுதி தலைவனாக இருப்பான். சிங்கம், கரடி, சிறுத்தை ஆகிய நாடுகளை பற்றிய குறியீட்டு பண்புகளினுடைய ஒரு கலவையாக அவன் இருக்கக்கூடும். அதைத்தான் வெளிப்படுத்தல் 13:1 பார்க்கிறோம். தானியேல் 7வது அதிகாரம் 7, 8, 20 மற்றும் 24 வசனங்களிலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் நாம் இதை பார்க்க முடிகிறது. அவனது அரசியல் செல்வாக்கு உலகம் முழுவதிலும் இருக்கும் என்பதை இந்த வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதிகார உயர்வு பெற்றவனாக மாறும்போது 3 அரசர்களை அவன் தள்ளிவிட்டு விடுவான். அதை தானியேல் 7வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 20ஆம் வசனத்திலேயே பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே யோவான் எழுதுகிறார். அவனது அதிகாரத்தின் கீழ் இருக்கும் ஒரு முக்கிய தேசத்தை, அது காயப்பட்டு தளர்ந்த நிலையில் இருந்துச்சுன்னா அதை தூக்கி நிறுத்துகின்ற ஒரு வல்லமை பெற்றவனாக அவன் இருப்பான். அதனால தான் ஒரு கொம்பு அது சேதப்பட்டிருந்ததை அதை சுகமாக்குகிற, காயத்தை சுகமாக்குகிற வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று இந்த வெளிப்படுத்தல் 13:3 நம்ம பார்க்கிறோம். அவனது பதவியேற்றம் சமாதான திட்டம் வழியாக அரங்கேறும். அதாவது யூதர்களோடு கூட இஸ்ரவேல் தேசத்தோடு கூட ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறது போலத்தான் அவன் முதல் உபத்திரவ காலம் தொடங்குகிற நாட்களில் வருவான். தானியேல் 8:25 படி தனது புத்திசாலித்தனத்துக்காக தன்னையே மேன்மை பாராட்டுகிறவனாக இருப்பான். தனி முயற்சியினாலேயே நான் உயர்ந்து வந்தேன் என்று வெளியே காட்டக்கூடியவனாக இருப்பான். எல்லாரும் அவனை பணிந்து கொள்வார்கள். எசேக்கியேல் 28 6வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 17:13 பார்க்க முடிகிறது. தனி ஏகாதிபதியத்தினுடைய கீழ் கூட்டாட்சி அமைப்பை அவன் வைத்திருப்பான். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றி தனக்கேற்றபடி அவன் அமைத்து கொள்ளக்கூடியவனாக அந்த உபத்திரவ நாட்களிலே அவன் காணப்படுவான். தானியேல் 7:25 படி
புதிய தெய்வத்தை உண்டாக்குவான். தானியேல் 11:38 படி இஸ்ரவேலருடன் 7 ஆண்டு உடன்படிக்கை ஏற்படுத்துவான். அது 3.5 ஆண்டில் அது முறிக்கப்பட்டு போகும். அதாவது உபத்திரவ காலம் முடிந்தவுடனே அது முறிக்கப்பட்டு போகும். தானியேல் 9:27 படி விக்கிரக ஆராதனையை உருவாக்கி தன்னையே தேவனாக அவன் உயர்த்துவான் என்பதை தானியேல் 11வது அதிகாரம் 36 38 வரையிலும் நாம் பார்க்க முடியும். அற்புதங்களால் தனது தேவ தன்மையை அவன் உறுதிப்படுத்துவான். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையிலும் நாம் பார்க்க முடியும். சாத்தானால் ஏவப்பட்டு சாத்தானால் அதிகாரம் பெற்று சாத்தானால் கட்டுப்படுத்தப்படக்கூடியவனாக இருப்பான் அந்தி கிறிஸ்து, அந்த அரசியல் தலைவன். எசேக்கியேல் 28:2, தானியேல் 8:25 பார்க்கிறோம். சாத்தானின் அக்கிரமங்களுக்கு அதிபதியாக அவன் இருப்பான். 2 தெசலோனிக்கேயர் 2:2. மக்கள் குருட்டாட்டமாக அவனை பின்பற்றுவார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:11. இஸ்ரவேலின் பெரிய பகைஞனாக அவன் இருப்பான். அதைத்தான் வெளிப்படுத்தல் 13 அந்த அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. முழு காரியங்களையும் கட்டுப்படுத்தி அவன் ஆளக்கூடியவனாக அவன் இருப்பான். மக்கள் குருட்டாட்டமாக அவனை பின்பற்றுவார்கள். அவனது அதிகாரத்திற்கு பெரிய எதிர்ப்புகள் இருக்கும். எசேக்கியேல் 28:7, தானியேல் 11வது அதிகாரம் 40வது வசனம் 42வது வசனங்களிலே நாம் இதை பார்க்க முடியும். அதே போல பிரச்சனையின் நடுவில் பாலஸ்தீனாவை கைப்பற்றி எருசலேமை அவன் தலைநகராக மாற்றுவான். தானியேல் 11வது அதிகாரம் 42வது வசனம் 45வது வசனம். அவனது அதிகார அரங்கேற்ற காலத்தில் மாசுபட்ட மத அமைப்பை உடையவனாக அவன் இருக்கிறபடினால அவன் அந்த காரியங்களை, அதாவது ஒரு விக்கிரக வழிபாடை கொண்டு வந்து பாழாக்குகிற அருவருப்புகள் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது என்று சொல்லி பார்க்கிறோமே, அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான். மத அமைப்பை வென்று தன்னை ஏகாதிபதியாக அவன் மாற்றிக்கொள்ளுவான். சமாதான பிரபுக்கு பெரும் எதிரியாக அவன் காணப்படுவான். நிர்விசாரிகளை தனக்கு ஆயுதமாக கொண்டு அவன் தேவனை எதிர்த்து ஆட்டுக்குட்டியானவரின் திட்டத்தையும் அவரது மக்களையும் எதிர்க்கக்கூடியவனாக அவன் காணப்படுவான். வெளிப்படுத்தல் 13:7. தானியேல் 7ஆம் அதிகாரம் முழுவதும் இதை குறித்தே கூறக்கூடியதாக இருக்கிறது. 7 ஆண்டுகள் இவன் ஆளுவான். இறுதி 3.5 ஆண்டில் சாத்தானின் முழு அதிகாரத்திற்கு உள்ளாக அவன் மாற்றப்பட்டு விடுவான். இந்த அந்தி கிறிஸ்து அவனது ஆளுகை தேவனின் நேரடி நியாய தீர்ப்பினால தான் அது முடிவுக்கு வரும். இந்த நியாய தீர்ப்பானது பாலஸ்தீனாவில் படையெடுக்குகிறபோது நிகழும். இறுதியில் அவன் அக்கினி கடலில் போடப்படுவான். நம்ம தெரிந்திருக்கிறோம், அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் தான் முதல்ல அக்னியில் போடப்படுவாங்க. வலு சர்ப்பமானது 1000 ஆண்டு இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை தலைநகராக கொண்டு ஆளுகிற நாட்களிலே அவன் பாதாளத்திலே ஒரு பெரிய சங்கிலினால் கட்டப்பட்டு இருப்பான். ஆகவே இவனுடைய 7 ஆண்டுகளினுடைய முடிவில் இவன் அக்னி கடலிலே போடப்படுவான். அவனது நியாய தீர்ப்பு கிறிஸ்துவினுடைய வெளிப்படையான வருகையின் போது அது நிகழும். அதன் பின்புதான் இங்கே 1000 ஆண்டு ஆட்சிக்காக கிறிஸ்துவினுடைய அரசு இந்த பூமியிலே நிறுவப்படும். அதைத்தான் வெளிப்படுத்தல் 11:15 பார்த்தோம். அவன் ஆள துடித்த நாடு, மேசியாவுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உரிய நாடு என்பதை தானியேல் 7:27 பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இரகசிய வருகையில் சபையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படையாக இந்த பூமியில் தோன்றி அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியையும் அவர் அங்கே நரகத்தில் தள்ளின பின்பு பழைய பாம்பு வலு சர்ப்பம் என்று அழைக்கப்பட்ட சாத்தான கட்டி அங்கே பாதாளத்தில் அடைத்து வைத்த பின்பு ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்கிற அந்த வசனமானது இந்த அந்தி கிறிஸ்து அரசியல் தலைவன் இவனுடைய ஆட்சியின் முடிவுக்கு பின்பு, அந்த 7 ஆண்டுகள் முடிவுக்கு பின்பாக இந்த பூமியில் மேசியாவின் பொற்கால ஆட்சி தொடங்குகிற போது நாமும் அவரோடு கூட அரசாள முடியும். ஆகவே இந்த உபத்திரவ காலத்தில் பூமியில் இல்லாதபடி இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஒவ்வொரு நாளும் விழித்திருக்கிறவர்களாக, விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக,
ஜாக்கிரதை உள்ளவர்களாக, பரிசுத்த வாழ்விலே ஜாக்கிரதையாக இருந்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.